ரைட், இது வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. சரியா? போலன் கிரைன் வந்து ரெண்டு மேல் கேமிட்ட போலன் டியூப் வழியா என்ன பண்ணிருச்சு, உள்ள போயிட்டு சினர்ஜிட்டும் வழி காமிச்சிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஈவெண்ட் தான் என்னது, டபுள் ஃபெர்டிலைசேஷன். சரியா? இரட்டை கருவுறுதல். ஃபெர்டிலைசேஷன் நடந்தாதான் என்ன கிடைக்கும் நமக்கு, சைகோட் கிடைக்கும். சரியா? அப்படி அப்புறம் எண்டோஸ்போமும் என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும். கருவன் திசுன்றது அப்புறமும் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ சைகோட்லேருந்து எம்ப்ரியோ, அப்புறம் சீடு, இதெல்லாம் வரணும். ஓகே, அப்போ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகுது. ஸோ ஆஞ்சியோஸ்போம்களில் நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். ஏன், ரெண்டு ஆண் கேமிட் உள்ள வருது இல்ல. சரியா? ஒரு ஆண் கேமிட்டு அண்டத்தோட எக்கோட சேர்ந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணும், அது ஒரு ஃபெர்டிலைசேஷன். சரியா? ரெண்டாவது இன்னொரு ஆண் கேமெட்டு மையத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு போலார் நியூக்ளியை, அதாவது செகண்டரி நியூக்ளியஸோட சேர்ந்து பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும், அது ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன். அதனால தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். ரைட்டா? அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மையத்தில் என்ன இருக்கும், ரெண்டு போலார் நியூக்ளியர் இருக்கும், ரெண்டுமே ஆப்ளாய்டா இருக்கும். பிளஸ் ஒரு மேல் கேமெட் போய் சேரும் போது ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போமா மாறும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு போலார் நியூக்ளியை ஒரு மேல் கேமெட் இணையறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட், அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம இதில் பார்க்கலாம். ஆஃப்டர் என்டரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ், the pollen tube releases the two male gametes into the cytoplasm of the synergid. சரி, இங்க என்ன சொல்றாங்கன்னு கவனி. ஆஃப்டர் என்டரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட், அப்ப போலன் டியூப் ரெண்டு சினர்ஜிட் வழியாலாம் வர்றது கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த பக்கம் இருக்கிற சினர்ஜிட்னா போலன் டியூப் என்ன பண்ணுது, இந்த வழியா உள்ள வருது. அப்ப இந்த சினர்ஜிட் வழியா என்ன சார் பண்ணுது, அந்த சினர்ஜிட் சும்மா தாங்க இது. ஏதாவது ஒரு சினர்ஜிட் வழியா தான் போலன் டியூப் உள்ள என்டர் ஆகுது. அப்ப இதுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு டியூப் நியூக்ளியஸ் இருக்கும் அல்லது குழாய் நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் டைரக்ட் பண்ணி கொண்டு போகும். சரியா? கொண்டு போய் சேர்க்கறது அவரோட வேலை. இது இல்லாம வேற யார் இருப்பா, ரெண்டு மேல் கேமெட் உள்ள வருவாங்க. அப்படிதானே? அதானே? ரைட், ஓகே. ஒன் ஆஃப் த மேல் கேமெட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த எக் செல் அண்ட் ஃபியூசஸ் வித் இட்ஸ் நியூக்ளியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல ரெண்டு மேல் கேமெட் வருது, ஒரு மேல் கேமெட் மூவ் ஆகி எங்க போகுது அப்படின்னா எக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட இணையுது, அண்டத்தில் இருக்கக்கூடிய உட்கருவோடு இணையுது. இது அப்ப இது ஏற்கனவே ஒரு ஆப்ளாய்ட், எஸ், அண்ட் இது ஒரு ஆப்ளாய்ட். புரியுதுங்களா? ரெண்டுமே ஆப்ளாய்டா தான் இருக்கு. அப்ப இந்த ஆப்ளாய்டு மேல் கேமிட், ஒற்றை மடிய மேல் கேமிட் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட சேர்ந்து நமக்கு அது சேரத்துக்கு பேர் என்னன்னா சின்கேமி. சேரத்துக்கு பேர் என்ன, சின்கேமி. சின்கேமினா ரெண்டு கேமிட்டுகள் இணையதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கேமிட் இது, இது இன்னொரு கேமிட், அப்ப ரெண்டு கேமிட்டும் இணையறதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், சின்கேமி. அப்ப சின்கேமி ஏற்படுறதால, ரெண்டு கேமிட் இணையறதுனால ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளாய்டு செல், தட் இஸ் த சைகோட். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, 2n கண்டிஷன் கொண்ட சைகோட்டை உற்பத்தி செய்யுது. எது எது, ஒரு மேல் கேமிட்டும் ஒரு அண்ட செல்லும், அண்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் சேர்ந்து டிப்ளாய்டு தன்மை கொண்ட சைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த கண்டிஷனுக்கு பேர் சின்கேமின்னு சொல்லலாம். ரெண்டு கேமெட் இணையறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, சைகோட் கிடைக்குது. அந்த சைகோட்டோட கண்டிஷன் என்ன, டிப்ளாய்டு, அதான் அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், முதல் கருவுறுதல். இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ரைட், அடுத்தது the other male gamete, ரெண்டாவது மேல் கேமெட் இங்க இருக்குல்ல. சரியா? the other male gamete moves towards the two polar nuclei located in the central cell. இங்க பாருங்க, இங்க இது வந்து நான் அப்புறமா போட்டாங்க, இதுக்கு முன்னாடி கண்டிஷன் இது என்ன இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். எஸ், ரெண்டு போலார் நியூக்ளியை ஒன்னா சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆயிருக்கும், செகண்டரி நியூக்ளியஸா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றேன். இது எங்க சார் இருக்குது, மைய செல்லுல இருக்கு. எந்த இடத்துல இருக்குது, மைய பகுதியில் இருக்கிறதால சென்ட்ரல் செல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபீசஸ் வித் ப்ரொடியூஸ் ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். அப்ப ரெண்டாவது மேல் கேமெட் இவர் தான். இந்த மேல் கேமெட் என்ன பண்ணுது, இங்க இருந்து வந்து இது கூட ஃபியூஸ் ஆகுது. அப்ப ஃபியூஸ் ஆகும்போது இது ஒரு ஆப்ளாய்டு, இது ஒரு ஆப்ளாய்டு, ரெண்டும் சேர்ந்த டிப்ளாய்டா மாறிடும். அண்ட் அகைன் இன்னொரு மேல் கேமெட் ஒரு ஆப்ளாய்டு. அப்ப உங்களுக்கு எத்தனை வருது, 3n கொண்ட பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு?
இங்க பாருங்களேன், இதுல பாருங்களேன், முதல்ல பிரைமரி எண்டோஸ்போம் செல்லா இருந்தது, அது என்னவா மாறுச்சு, பிரைமரி உள்ள இருக்கிறது தான் நியூக்ளியஸ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பிரைமரி எண்டோஸ்போம் செல்லு. அதாவது ரெண்டு உள்ள வந்து ரெண்டு போலார் நியூக்ளியை பிளஸ் ஒரு மேல் கேமெட் உள்ள போன பிறகு அதுக்கு பேரு பிரைமரி எண்டோஸ்போம் செல். உள்ள போன நியூக்ளியஸ் என்ன பண்ணிடுச்சு, மூணு ஃபியூஸ் ஆயிட்டு இல்லையா, அதுக்கு பேரு பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் சொல்லணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போம் கிடைக்குது. இது ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஒரு மேல் கேமெட் எக்கோட நியூக்ளியஸ் கூட சேர்ந்துச்சு, சைகோட்டை ஃபார்ம் பண்ணுச்சு, இது ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ரெண்டாவது மேல் கேமெட் மையத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் செல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு போலார் நியூக்ளியோட சேர்ந்து பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆச்சு, இது ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றோம். இது ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன். புரிஞ்சுச்சா? இதுக்கு பேர் தான் என்னது, டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? as this involves the fusion of three haploid nuclei. சரி, இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு நியூக்ளியை போலார் நியூக்ளியை, இது ஒரு போலார் நியூக்ளியை, எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது கூட யார் வந்தா, ஒரு மேல் கேமெட் உள்ள வந்தது. சரியா? அப்ப எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, 3n தன்மை கொண்ட பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுச்சு. சரியா சார்? இந்த இடத்துல 1 2 3 கேமெட் ஃபியூஸ் ஆச்சா, 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆச்சா? அப்ப அதனால இதை நம்ம என்ன சொல்றோம், ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள்னா 3 கேமெட்டோட இணைவு அல்லது 3 நியூக்ளியஸோட இணைவு நடக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம், ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு அப்படின்னு சொல்றோம். புரியுதா? டபுள் ஃபெர்டிலைசேஷன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டாவது ஒண்ணு இங்க நினையத்தால டபுள் ஃபெர்டிலைசேஷன். சார், இந்த ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் போது 3 கேமெட்டுகள், சரியா, அல்லது 3 நியூக்ளியஸ்கள் ஒன்னா ஃபியூஸ் ஆகுது, அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றோம், ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்றோம், மூவிணைவுன்னு சொல்றோம். புரியுதா? ரைட். சின்ஸ் two types of fusion, syngamy and triple fusion takes place in an embryo sac, the phenomenon is termed as double fertilization. அப்ப ரெண்டு வகையிலான இணைவு ஏற்படுகிறது, ஒன்று சின்காமி, ரெண்டாவது ட்ரிபிள் ஃபியூஷன். அப்ப ரெண்டுமே ஃபெர்டிலைசேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். அது என்ன சொல்றோம், டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே. an event unique to flowering plant. சார், இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ஈவெண்ட் அப்படின்ற நிகழ்வு எதுல தான் இருக்கும், ஆஞ்சியோஸ்போம்கள்ல தான் இருக்கும். ஜிம்னோஸ்போம்கள்ல ஒன்லி சிங்கிள் ஃபெர்டிலைசேஷன் இருக்கு. சரியா? ரைட். இது சொல்லுங்க, ஜிம்னோஸ்போம்கள்ல எப்ப எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் நடக்கும், அந்த எண்டோஸ்போமுடைய கண்டிஷன் என்ன? ஜிம்னோஸ்போம்கள்ல எப்ப எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும், அந்த எண்டோஸ்போமோட கண்டிஷன் என்ன? எண்டோஸ்போமே வராதா, சைகோட் பண்ணிட்டு தான் வருமா? ஜிம்னோஸ்போம்கள்ல உருவாகக்கூடிய எண்டோஸ்போம் ஹாப்ளாய்டு எண்டோஸ்போம். அது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் உருவாயிடும். அது ஜிம்னோஸ்போம்ல இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். சரியா? ஆனா ஆஞ்சியோஸ்போம்கள் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போம், இது எப்போ ஃபார்ம் ஆகுனா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஃபார்ம். இதுதான் வித்தியாசம் ஜிம்னோஸ்போமுக்கும் ஆஞ்சியோஸ்போமுக்கும். அது நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, கான்செப்டா இதான் அர்த்தம். சரியா? ஜிம்னோஸ்போம்கள் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் ஹாப்ளாய்டு, ஒற்றைமடி எண்டோஸ்போம். ஆஞ்சியோஸ்போம்கள் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் ட்ரிப்ளாய்டு, மும்மடியம். சரியா? ஜிம்னோஸ்போம்கள்ல எண்டோஸ்போம் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆயிடும், கருவுறுதலுக்கு முன்னாடி உருவாயிடும். ஆனா ஆஞ்சியோஸ்போம்கள்ல ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் தான் எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும். புரியுதா தர்ஷினி? புரிஞ்சுதா? நைட்ல தூங்கலையா? சென்ட்ரல் செல் ஆஃப்டர் ட்ரிபிள் ஃபியூஷன் பிகம் பிரைமரி எண்டோஸ்போம் செல்லா மாறும். மைய செல் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்த பிறகு முதல் நிலை எண்டோஸ்போம் செல்லாக மாறும், அதான் பிரைமரி எண்டோஸ்போம் செல். சரியா? and develops into the endosperm while the zygote develops into an embryo. அப்ப இங்க கவனிக்கணும், பிரைமரி எண்டோஸ்போம் செல் எண்டோஸ்போமா மாறிடுது, அதுக்கு அப்புறம் சைகோட் என்னவா மாறுது, எம்பிரியோ. எம்பிரியோனா கருவாக மாறும். சரியா? சைகோட் என்னவா மாறும், எம்பிரியோவா மாறும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரியான ஈவெண்ட் தான் நடக்கும். சரிங்களா? இங்க பாருங்க எப்படி டைகாட்டோடைய எம்பிரியோ டெவலப்மெண்ட் நடக்குது, இருவித்திலை தாவரங்கள்ல கருவுடைய வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்றத பாரு. இப்போ நம்ம இந்த சைகோட் எப்போ ஃபார்ம் ஆச்சு,
சின்கேமி நடந்ததால ஃபர்ஸ்ட் மேல் கேமிட் எக்கோட ஃபியூஸ் ஆனதால நமக்கு கிடைச்சதா யாரு? என்ன கண்டிஷன் இவங்க? 2n கண்டிஷன். இது ஓகே தானே? இந்த சைகோட் என்ன ஆகுது அப்படின்னா மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு உட்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோ, என்ன டிவிஷன்? மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னா அப்ப என்ன கண்டிஷன்ல தான் வரும்? இது 2n, இது 2n, 2n எல்லாமே என்ன மைட்டாசிஸ் நடக்கும். ஓகேவா? அப்ப முதல்ல இந்த சைகோட் 2 செல்லா மாறும். சைகோட் என்ன ஆகுது? 2 செல்லு, 4 செல்லு, 8 செல்லு, இப்படிதான் இதுலயும் நடக்கும். ரைட்டா? அப்படி உருவாக்கும் போது சரியா, இந்த சைகோட் ஆனது டிவைட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து குளோபுலார் எம்பிரியோ. அப்படின்னா என்ன சார்? இங்க நீங்க கவனிக்கணும், மேல இருக்கிறது சஸ்பென்சார்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது சஸ்பென்சார், கீழே இந்த ஷேப் வருது இல்லையா, இது என்னது? குளோபுர். குளோபுர்னா உருண்டை வடிவ கரு அப்படின்னு சொல்றோம். நிறைய ஸ்டேஜஸ் வரும் சரியா. இது வந்து உருண்டை வடிவ எம்பிரியோ. சார் இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது மேலும் டிவைட் ஆயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி வர்றதால இதை நம்ம என்ன சொல்றோம்? ஹார்ட் ஷேப்டு எம்பிரியோ, இதய வடிவ எம்பிரியோன்னு சொல்றோம். அண்ட் இங்க பாருங்க சஸ்பென்சார் மேலும் மேலும் கொஞ்சம் குறுகிட்டே போகும், அங்க ஒன்றும் வேலை இல்லை சரியா. ஆனா இந்த இடம் தான் முக்கியம். இதான் என்னது? காட்டிலிடன். வித்திலை வருது இல்ல, விதை முளைச்சு வருது இல்ல, அதான் இது சரிங்களா. ரைட். அடுத்தது மெச்சூர் எம்பிரியோ. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? இந்த லாடங்கள் கட்டின மாதிரி இருக்குது பாருங்க. இது ரெண்டும் தான் யாரு? காட்டிலிடன். அப்ப இங்க யாருப்பா? பிளமியூல். பிளமியூல்னா முளை குருத்து சரியா. அப்ப ஒரு விதை முளைச்சு வரும் பொழுது 2 காட்டிலிடன் இப்படி இருக்கும். இதுதான் என்னது? பிளமியூல். அதுதான் இது. அப்ப இந்த எம்பிரியோ எங்க இருக்கும்? எம்பிரியோ எதுக்குள்ள இருக்கும்? சீடுக்குள்ள இருக்கும். எம்பிரியோ எதுக்குள்ள இருக்கும்? சீடுக்குள்ள இருக்கும். அப்ப சீடு growth நடக்கும் போது இங்க பாருங்க, இது 2 காட்டிலிடன், மேல பிளமியூல். அப்ப பிளமியூல் யாருப்பா? இங்கதான் இருப்பா. இங்க யார் இருக்கா? ரேடிக்கல் இருக்கா? இது முடிஞ்சிச்சு, அது அவ்வளவுதான், ஓவர். இங்க யார் இருக்கா? ரேடிக்கல். அப்ப ரேடிக்கல் எதை ஃபார்ம் பண்ணும்? முளைவேர். இதான் ரேடிக்கல்ன்றது முளைவேர். ரேடிக்கல்லாம் தமிழ்ல முளைவேர் தான். அந்த ரேடிக்கல் என்ன பண்ணும்? வேரை ஃபார்ம் பண்ணிடும். புரியுதா? அப்ப இந்த முழு ஸ்ட்ரக்சருமே விதைக்குள்ள இருக்கு. விதை முளைக்கும் போது காட்டிலிடன் வரும், மேல பிளமியூல் இருக்கு. பிளமியூல்ன்றது முளை குருத்துன்றது ஷூட்டை ஃபார்ம் பண்ணும் சரியா. ஆனா இந்த ரேடிக்கல் என்ன பண்ணும்? வேரை ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுச்சா? சோ இப்படிதான் டைகாட்ல இருவித்திலை தாவரங்கள்ல எம்பிரியோ உருவாக்கம் நடக்குது சரியா. அதுவே மோனோகாட்லயும் நடக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் இருக்கும்? இங்க டைகாட்லிடன் 2 காட்டிலிடன் இருக்கு, அங்க சிங்கிள் காட்டிலிடன் தான் வரும். மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். ஒரு வித்திலை தாவரங்கள்ல ஒரே ஒரு வித்திலை இருக்கும், இருவித்திலை தாவரங்கள்ல 2 வித்திலை இருக்கும். புரியுதா? சரிப்பா. இப்ப நம்ம ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிச்சு. இப்ப பார்க்க போறது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவென்ட்ஸ். அப்படின்னா கருவுறுதலுக்கு பின்னாடி என்னென்னலாம் அமைப்புகள் மாறுது சரியா, என்னென்னலாம் நடக்குது, அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. கருவுறுதலுக்கு பிந்தைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபாலோயிங் டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதலை தொடர்ந்து ஈவென்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அண்ட் எம்பிரியோ டெவலப்மெண்ட், maturation of ovules into seed, ovary into fruit are collectively termed as post fertilization event. அப்ப என்னென்னலாம் ஈவென்ட் நடக்குது பாருங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் மேல் கேமெட் எக் கூட ஃபியூஸ் ஆயிடுச்சு, அப்பதான் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. அப்ப ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு என்ன வருது? எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? எம்பிரியோ உருவாகுது. எங்க இருந்து எம்பிரியோ வந்தது? சைகோட்ல இருந்து எம்பிரியோ வருது. புரியும் நினைக்கிறப்பா. சைகோட் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எம்பிரியோவா ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்பெர்ம் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் செல்லு அல்லது போலார் நியூக்ளியா இருந்தது இல்ல, அதுதான் எண்டோஸ்பெர்மா மாறும் சரிங்களா. ரைட். அதே மாதிரி வேற என்ன சார் ஈவென்ட் நடக்கும்? ஓவியூல் இன்டு சீட் சரியா. சூல் வந்து விதையா மாறும். சூல் வந்து விதையா மாறும். அண்ட் ஓவரி ஃப்ரூட்டா மாறும். புரியுதா? இந்த ஈவெண்ட்லாம் சேர்ந்த தாயா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட். கருவுறுதலுக்கு பிந்தைய மாற்றங்கள்லாம் இதான். சைகோட்டு எம்பிரியோவா மாறும், ஓவியூல் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும். அது எப்படி மாறுதுன்றதான் இப்ப பின்னாடி பார்க்க போற விஷயம் சரிங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? எண்டோஸ்பெர்ம் பார்க்கணும் சரியா. எண்டோஸ்பெர்ம் எங்க இருந்து வருது? மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் செல் அல்லது பிரைமரி
எண்டோஸ்பம் செல்லு உள்ள இருக்கக்கூடிய 3 நியூக்ளியஸும் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, எண்டோஸ்பம் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எண்டோஸ்பம் பார்க்க போறோம். கருவுன் திசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். எண்டோஸ்பம் டெவலப்மெண்ட் precedes embryo development அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பிரியோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி எண்டோஸ்பம் டெவலப்மெண்ட் ஆகுதா? ஏன் டெவலப்மெண்ட் நடக்கணும்? சைகோட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டாவது எண்டோஸ்பம் ஃபார்ம் ஆகுது. ஆனா சைகோட் எம்பிரியோவா ஆகிறதுக்கு முன்னாடியே எண்டோஸ்பம் வளர்ந்துடணும். அதான் அந்த பாயிண்ட் அர்த்தம். ஏன்? எம்பிரியோவுக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்கறது யாரு? எண்டோஸ்பம். சரி, அப்ப எம்பிரியோ வளர்றதுக்கு முன்னாடி தான், சைகோட்டுக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. கரு உருவாவதற்கு முன்னாடியே கருவுன் திசு உருவாகணும். ஏன்னா அந்த கருவுன் திசு வளரக்கூடிய கருவுக்கு உணவை தரப்போகுது. அதான் அர்த்தம். சரி, அப்ப நியூட்ரிஷன் கொடுக்கறது தான் யாரோட வேலை? எண்டோஸ்பமோட வேலை. ஓகே, ஒய்னா அதான் அர்த்தம். The primary endosperm cell divides repeatedly and forms triploid endosperm. அங்க பாருங்கப்பா, அப்ப எது என்னவா மாறும்னா பிரைமரி எண்டோஸ்பம் செல் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸா மாறும். புரியுதா? பிரைமரி எண்டோஸ்பம் செல் என்ன ஆகுது, நிறைய டிவிஷன் நடக்குது. அப்ப இங்க என்ன டிவிஷன் நடக்கும்? மைட்டாசிஸ் நடக்குமா, மியாசிஸ் நடக்குமா? மைட்டாசிஸ் நடக்குமா? மைட்டாசிஸ் தான் நடக்கும். ஃபுல்லாவே என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் தான் நடக்கும். அப்ப என்ன பண்ணுது? ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பம் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது. The cells of the tissues are filled with reserve food materials and are used for the nutrition of the developing embryo. அப்ப எண்டோஸ்பம்ல கருவுன் திசுல என்ன சார் இருக்கு? முழுக்க முழுக்க உணவுப் பொருட்கள் தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? சேமிப்பு உணவுப் பொருள் தான் இருக்குது. அது எதுக்காக பயன்படுகிறது? டெவலப்பிங் எம்பிரியோ, வளரக்கூடிய கருவுக்கு உணவை கொடுக்கிறது தான் யாரோட வேலை? எண்டோஸ்பமோட வேலை. ஓகேவா? ரைட். In the most common type of endosperm development, primary endosperm nucleus undergoes successive nuclear division to give rise to free nuclei. சார், பெரும்பாலும் அதாவது நீங்க எண்டோஸ்பம்ல மொத்தம் 3 வகை இருக்குடா ராஜா. 12th படிச்சிருப்பீங்க. படிச்சீங்களா? என்னென்ன எண்டோஸ்பம் இருக்குது? உட்கரு சார், அதான் செல் சார்னா செல்லுலார் எண்டோஸ்பம். செல்லுலார் எண்டோஸ்பம்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் எண்டோஸ்பம்ல இந்த மாதிரி நிறைய செல்கள் இருக்கும். கரெக்டா? இது செல்லுலார் எண்டோஸ்பம். ஓகே, என்ன சொன்னீங்க? தனித்த உட்கரு சார் எண்டோஸ்பமா. நியூக்ளியர் எண்டோஸ்பம்னா என்ன இருக்குன்னா, நியூக்ளியஸ் மட்டும்தான் உள்ள இருக்கும், எது இருக்காது? செல் வால் இருக்காது. சரியா? இன்னொரு என்ன எண்டோஸ்பம் இருக்குது? ஈலோபியல் இருக்குது. கொஞ்சம் செல்லுலார் எண்டோஸ்பம், கொஞ்சம் ஈலோபியல், கொஞ்சம் சாரி நியூக்ளியர் எண்டோஸ்பம். இதுக்கு பேரு ஈலோபியல் எண்டோஸ்பம்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இது வந்து பேசிக் டைப். எதுக்கு நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் undergoes successive nuclear division to give rise to free nuclei. It means இந்த மாதிரி தான் டிவைட் ஆகுதுன்னா, தனித்த நியூக்ளியஸ் மட்டும்தான் வருது, செல்வால் ஃபார்மேஷன் நடக்கல, வெறும் நியூக்ளியஸ் மட்டும்தான் டிவைட் ஆகி வருது. ஓகே, this stage of endosperm development is called free nuclear endosperm. இந்த எண்டோஸ்பம் நீங்க என்ன சொல்லலாம்? தனித்த உட்கருசார் கருவுன் திசுவா எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ தமிழ்ல. புரியுதா? அப்ப இதுக்கு நான் என்ன இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இளநீர், தண்ணி இருக்குது, தேங்காவோட தண்ணி வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம் தான். சரியா? அந்த மீட்டு வெள்ளை கலர்ல இருக்குது, அது செல்லுலார் எண்டோஸ்பம். சரியா? ரைட். Subsequently cell wall formation occurs and the endosperm becomes cellular. சார், அப்புறம் என்ன சொல்றாங்க? முதல்ல இந்த மாதிரி நடந்துருமா? அது நடந்த பிறகு என்ன நடக்கும்? செல் வால் ஃபார்மேஷன் நடக்கும். நடந்த பிறகு என்ன நடக்கும்பா? செல் வால் ஃபார்மேஷன் நடந்து அப்ப ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பம் இப்ப என்னவா மாறிச்சு? செல்லுலார் எண்டோஸ்பமா மாறிச்சு. சரியா? முதல்ல நியூக்ளியஸ் மட்டும்தான் டிவைட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் செல் வால் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்றாங்க. The number of free nuclei formed before cellularization varies greatly. அப்ப எத்தனை ஃப்ரீ நியூக்ளியை உருவாகுது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, அது வேரி ஆகும். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும்னு சொல்றாங்க. The coconut water from tender coconut that you are familiar with is nothing but free nuclear endosperm. இந்த இடத்துல அன்லைன் பண்ணி வச்சு made up of thousands of nuclei. அப்போ நீங்க வந்து இளநீர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி
அந்த தண்ணி முழுக்க முழுக்க என்னதான் ஃப்ரீ நியூக்ளியர். அப்ப நீ ஒரு தேங்காய் இருக்கு, முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்? தேங்காய்க்குள்ள ஒரு தண்ணி மட்டும்தான் இருக்கும். சரியா? கொஞ்ச நாள் ஆகுது, என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த வழுக்க மாதிரியான ஒரு ஃபார்ம் ஆகும். ரைட்டா? அப்படியே விடுறீங்க, ஒரு மாசம் ஃபுல்லா முடியுது, என்ன இருக்கும்? தேங்காய் இருக்கும். உள்ள தண்ணி இருக்குமா? கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு 2 மாசம் விட்டுருப்பாங்க, தண்ணி இருக்காது. கொப்பரைக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொப்பரைக்கால உள்ள தண்ணி இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன நடந்ததுன்னா, முதல்ல நடந்தது எல்லாமே ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷனா இருக்கும்போது வெறும் தண்ணி, கொஞ்சம் லைட்டா வழுக்க ஃபார்ம் ஆகுதுல்ல, அப்பதான் அது என்னவா மாறுது? செல்லுலார் எண்டோஸ்பர்மா மாறுது. எப்ப கம்ப்ளீட்டா தண்ணி ஃபுல்லா போச்சோ, ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம்லாம் மறைஞ்சி அது என்னவா மாறிடுச்சு? செல்லுலார் எண்டோஸ்பர்மா மாறிடுச்சு. அப்ப கோகனட்ல இருக்கக்கூடிய தண்ணி ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்முக்கு எக்ஸாம்பிள், அந்த மீட் வந்து செல்லுலார் எண்டோஸ்பர்முக்கு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? நம்ம சென்சிட்டிவ்னால என்ன அர்த்தம்? நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னால என்ன? நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் சென்சிட்டிவ், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அது செல்வால் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்சிட்டிவ். சரிங்களா? ஓகே. அந்த சரௌண்டிங் ஒயிட் கர்னல் இஸ் த செல்லுலார் எண்டோஸ்பர்ம். ஒயிட் கர்னல்னா வெள்ளை கலர், சட்னிக்கு நம்ம போடுறோம்ல, அதான் என்னது? செல்லுலார் எண்டோஸ்பர்முக்கு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். அடுத்தது, endosperm may either be completely consumed by the developing embryo, example wheat, groundnut, beans before seed maturation, or it may be persist in the mature seed, example castor, coconut, and use the bring. அதாவது எண்டோஸ்பர்ம் இருக்குது இல்லையா, ஒரு சில தாவரங்கள்ல டெவலப்பிங் எம்பிரியோ இருக்கு இல்லையா, வளரக்கூடிய எம்பிரியோ முழுசுமா எண்டோஸ்பர்மை எடுத்து காலி பண்ணிடுது. சரியா? அது எக்ஸாம்பிள் தான் என்னது? பட்டாணி, கிரவுண்ட்நட், பீன். இது ஏற்கனவே நீங்க மார்பாலஜில படிச்சிருப்பீங்க. இது என்ன மாதிரியான விதை? எண்டோஸ்பர்ம் கொண்ட விதையா, எண்டோஸ்பர்ம் அற்ற விதையா? அல்புமினஸா, எக்ஸ் அல்புமினஸா? அது எப்படி அல்புமினஸ்? இங்கதான் எண்டோஸ்பர்ம் தான் காலி பண்ணிடுச்சு. அப்ப நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் ஆர் நான் எண்டோஸ்பர்ம். கருவுன் திசு அற்றது. ஏன்னா கருவுன் திசுல எங்க போச்சு? வளரக்கூடிய எம்பிரியோ ஃபுல்லா கன்சியூம் பண்ணிடுச்சுமா. அது கம்ப்ளீட்லி கன்சியூம் ஆயிடுச்சு, முழுசுமா பயன்படுத்திக்கிச்சு. முழுசுமா பயன்பட்டா அதுல எண்டோஸ்பர்மே இருக்காது. அதனால நீங்க பட்டாணி, வேர்க்கடலை, அவரை இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் எண்டோஸ்பர்ம் ஆர் நான் அல்புமினஸ் விதைகள்னு சொல்லுவீங்க. அதுவே இட் மே பி persist in the mature seed. சார் விதையும் உருவாச்சு, இந்த எண்டோஸ்பர்மும் நிலைச்சு நின்றுடுச்சு. அதுக்கு அப்ப அப்படி எண்டோஸ்பர்ம் கண்டிப்பா இருந்ததுன்னா அந்த இது எண்டோஸ்பர்மிக் சீட் ஆர் கருவுன் திசு கொண்ட விதைகள்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? கேஸ்டர், அதாவது கேஸ்டரும் கோகனட்டும். சரியா? அப்ப நம்ம கோகனட்ல என்னதான் சாப்பிடுறோம்? எண்டோஸ்பர்ம் தான் நம்ம சாப்பிடுறோம். சரியா? கேஸ்டர் நம்ம சாப்பிடறது இல்லை, அதுல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஓகே. அப்ப ஆமணுக்கும் தேங்காயும் எண்டோஸ்பர்ம் கொண்ட விதைகளுக்கு எடுத்தாங்க. எண்டோஸ்பர்ம் திசு கொண்டது அல்லது அல்புமினஸ் விதைகளுக்கு எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? Split to open some seeds of castor, peas, beans, groundnut, fruit of coconut and look for the endosperm in each case. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பட்டாணியோட விதையை ஓபன் பண்ணி பாருங்க, அல்லது ஆமணுக்கோட விதையை ஓபன் பண்ணி பாருங்க, அல்லது பீன்ஸ், அவரைக்காய் இதெல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க, அல்லது ஒரு ஃப்ரூட், தேங்காய் வந்து ஃப்ரூட், சீடு கிடையாது. ஒட்டு மொத்தமா சொன்னீங்கன்னா அது ஃப்ரூட், ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள இருக்கிறது தான் சீடு. புரியுதா? தேங்காய்ன்றது மேல அந்த மட்டையோட இருந்தா அது ஃப்ரூட்டு. சரிங்களா? அண்டு மேல இருக்கிற லேயர்லாம் நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த ஃப்ரூட்ல தானே இருக்கும் எபிகார், மீசோகார், எண்டோகார் 3 பார்ட் படிச்சிருப்பீங்க. உள்ள இருக்கிறது தான் சீடு. சரிங்களா? அப்ப கோகனட் ஃப்ரூட்டையும் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? எண்டோஸ்பர்ம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இதுல எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பட்டாணி, பீன்ஸ், கிரவுண்ட்நட்லாம் இருக்காது. ஏன்னா எண்டோஸ்பர்ம் என்ன ஆச்சு? ஆல்ரெடி போயிடுச்சு. அவ்வளவுதான். Find out whether the endosperm is persistent in cereals, wheat, rice and maize. சார் மோனோகாட்ல கோதுமை, நெல்லு, மக்காச்சோளம் இதெல்லாம் என்ன இருக்கும்? எண்டோஸ்பர்ம் தான். அப்ப இது 3 எதுக்கான எக்ஸாம்பிள்? எண்டோஸ்பர்ம் கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டு. மோனோகாட்ல பெரும்பாலும் தானியங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னதான் இருக்கும்? எண்டோஸ்பர்ம் கண்டிப்பா இருக்கும். அதனால அதை நீங்க என்ன சொல்லலாம்? எண்டோஸ்பர்ம் கொண்ட விதைகளுக்கு எக்ஸாம்பிளா மோனோகாட்ல சொல்லலாம்.
ஓகே, அப்போ எண்டோஸ்பர்மிக் சீடுக்கு இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்? கேஸ்டர் அண்ட் கோகனட். அதே மாதிரி வீட்டு, மேஸ், ரைஸ், இது எல்லாமே எண்டோஸ்பம் கொண்ட விதைக்கு எக்ஸாம்பிள். நான் எண்டோஸ்பர்மிக்கு பட்டாணி, அவரை, நிலக்கடலை, கிரவுண்ட் நோட், இது 3 தான். இங்க என்ன எக்ஸாம்பிளுக்கு அதை மட்டும் படி, பெருசாலாம் நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேவா? புரியுதா? புரிஞ்சுதா? அது என்ன உன் டவுட் சொல்லு. சரி, ஒரு வாட்டி பாரு அதை.